இப்போது தமிழ் நியூமராலஜி அப்படின்றது எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகுது. அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் அப்படின்னா சூரியன், 2ஆம் நம்பர் அப்படின்னா சந்திரன், 3ஆம் நம்பர் அப்படின்னா செவ்வாய், 4ஆம் நம்பர்னா சனி பகவான். அப்படின்றது நீதி நேர்மை நியாயமாக இரு அப்படின்றது தான் சனி பகவான் சொல்கிறார். உங்கள் காலில் நீங்கள் செருப்பு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த செருப்பை இந்த சூரிய தசை முழுக்க சுத்தமாக வைங்க. நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட பாடங்களில் படித்த நம்முடைய மாணவர் உயர் திரு ஜிஜி முருகன் அவர்கள் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காரு. முருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். முதல் முறையாக நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அவர் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா எண்ணியல் அதிசயங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்பித்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜோதிடத்துறையிலே முதலில் நான் சந்தித்த அற்புதமான குருநாதர் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் பிதாமகர் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி நாம் பேச போகிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவை அப்படின்றது பணம். அந்த பணம் வந்து இதிகாச காலத்தில் சொல்லுவாங்க, அருள் இருந்தால் நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது கலியுகத்தில் பொருள் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். அந்த பொருள் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்றது வருமானம், அந்த தொழில், அந்த வேலை. இந்த விஷயங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு தசா புத்திக்கும் குணங்கள் வேறு, ஒவ்வொரு தசா புத்திக்கும் காரண காரியங்கள் வேறு, ஒவ்வொரு தசா புத்திக்கும் எதிரிகள் வேறு, நண்பர்கள் வேறு. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த தசா புத்திகளை சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளாலையும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலான ஒரு நல்ல நிலவில் இருக்க முடியும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அதில் 7 கிரகங்கள் இருக்குது, 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். நாம் இங்கே இங்கிலீஷ் நியூமராலஜியை பற்றி பேச வரல, தமிழ் எண்ணியலை பற்றி தான் பேச வந்திருக்கோம். இங்கிலீஷ் நியூமராலஜி வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் கொண்டு வந்தது. இன்றைக்கி நடைமுறையில் இங்கிலீஷ் நியூமராலஜி நிறைய பேர் பார்க்குறாங்க. நானும் நியூமராலஜி பயிற்சி எடுத்திருக்கேன். ஆனால் வந்து அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு கூட கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போது தமிழ் நியூமராலஜி அப்படின்றது எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகுது. அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் அப்படின்னா சூரியன், 2ஆம் நம்பர் அப்படின்னா சந்திரன், 3ஆம் நம்பர் அப்படின்னா செவ்வாய், 4ஆம் நம்பர்னா ராகு, 5ஆம் நம்பர்னா குரு, 6ஆம் நம்பர்னா சனி பகவான், 7ஆம் நம்பர் அப்படின்னா புதன் பகவான், 8ஆம் நம்பர் அப்படின்னா கேது, இதில் 9ஆம் நம்பர் அப்படின்னா சுக்கிரன். ஸோ இதில் 9ஆம் நம்பர் சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சுக்கிர தசை வந்தால் நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், சூப்பராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. இன்றைக்கி ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர் எடுத்த உடனே வந்து அவங்களுடைய தசாபுத்திகளை தான் பார்ப்பார். தசாபுத்திகளை பார்த்து தான் நமக்கு பலன் சொல்கிறாங்க. அந்த தசாபுத்திகளில் ஒவ்வொரு திசைக்கும் இந்த திசைக்கு கெட்டது பண்ணுறவருன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். நம்ம தெருவில் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே நல்லது பண்ணுவாங்களா? யாராவது ஒருத்தர் கெட்டது பண்ணுவாங்க இல்லையா? அந்த கெட்டது பண்ணுறவர் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அவரை விட்டு ஒதுங்கி இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றது தான்
ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம 1ஆம் நம்பர் கிரகமே எடுத்துக்குவோமே, சூரியன் எடுத்துக்குவோம். இந்த சூரியனில் நல்லது பண்ணுறவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய திசையிலே நல்லது பண்ணுவார். கெட்டது பண்ணுறவர் யார் அப்படின்னா சுக்கிரன். நீங்கள் சுக்கிரன் என் ஜாதகத்தில் சூப்பராக இருக்கிறாரு, கெட்டு போகலை, நல்லா இருக்கிறாரு, நான் அவரை பிடிச்சிக்கிறேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா சூரியன் யார் அந்த தசைக்கு, சரி சுக்கிரன் யார் அந்த தசைக்கு, கெட்டது பண்ணுறவர் இல்லையா? ஸோ கெட்டது பண்ணுறவர். அதனால் உங்களுக்கு சூரிய திசையில் சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டார். புரியுதுங்களா? ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எங்களுடைய குருநாதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஓடுற நதியில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நம்ம வந்து போய் சேர வேண்டிய இலக்குக்கு போய் சீக்கிரமாக சேர்ந்துருவோம். எதிர்த்து நீந்தணும்னா முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த திசைக்கு, சூரிய திசைக்கு நல்லது பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான். அப்போ அந்த சனி பகவானினுடைய காரகங்கள் என்ன, என்னுடைய தொழிலுக்கு அந்த சனி பகவானை எப்படி நான் வந்து எனக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றத வந்து நம்ம வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். கோவில் பரிகாரங்கள்ன்றது நிறைய இருக்குது. நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கோவில் பரிகாரங்களை. ஆனால் எல்லாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 2-3 நாள் லீவ் போட முடியுமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு காரண காரியங்கள் இருக்குது. வாழ்வியல் பரிகாரங்களை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் செஞ்சு சரி பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ சனி பகவானினுடைய வாழ்வியல் பரிகாரம் என்ன? இப்போ சூரிய திசைக்கு சொல்கிறதுனால சொல்கிறேன். சனி பகவானினுடைய வாழ்வியல் பரிகாரம் என்ன? சனி பகவான்னாலே நீதி, நேர்மை, நியாயம். பொய் சொன்னால் பிடிக்காது, அழுக்காக இருந்தால் பிடிக்காது அவருக்கு. முதல்ல அழுக்காக இருந்தால் பிடிக்காது. எல்லாமே சொல்லுவாங்க சூரியன்னா சனி பகவான்னா அழுக்கு, குப்பைன்றது வேஸ்டேஜை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. சனி பகவான் அப்படின்றது நீதி, நேர்மை, நியாயமாக இரு அப்படின்றது தான் சனி பகவான் சொல்கிறார். உங்கள் காலில் நீங்கள் செருப்பு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த செருப்பை இந்த சூரிய தசை முழுக்க சுத்தமாக வைங்க. தினந்தோறும் செருப்பை கழுவுங்க. உங்கள் 2 கையால் தான் கழுவணும், வேற ஒருத்தர் கொடுத்து கழுவக்கூடாது. உங்கள் மனைவி கிட்ட கொடுத்து கழுவி வைங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் உங்கள் 2 கையினால் அந்த செருப்பை தினந்தோறும் கழுவி பயன்படுத்தணும். இதுதான் வாழ்வியல் பரிகாரம். அந்த சூரிய திசையில் சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு. இதில் வாழ்வியல் பரிகாரம் பண்ணால் மட்டும் எனக்கு சரியாக வந்துருமான்னு கேட்டால், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு வேலை செய்யும். இன்னொரு 50% என்னென்னா, என்னுடைய பெருமைமிகு குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லது பண்ணுற நிலைமையில் இருக்காரா, முதல்ல அதை பாருங்கள். நல்லது பண்ணுற நிலைமையில் இல்லை, கெட்டு போகிறார் அப்படின்னா அந்த கெட்டு போனதுக்கு தனியாக பரிகாரம் பண்ணணும், வாழ்வியல் பரிகாரம். இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் எல்லாமே தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வரும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது வீடு குருவோட வீடு. அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா தான தர்மத்தை தான் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணுறார். ஸோ அப்போ அந்த தான தர்மங்களை நம்ம சரியாக செஞ்சு நாம் வந்து அந்த சனி பகவானை சரி பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த திசைக்கு நல்லது பண்ணுறவரை சரி பண்ணிக்கிட்டு, அந்த திசைக்கு கெட்டது பண்ணுறவரை வந்து பார்த்திங்கன்னா தானத்தின் மூலமாக, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுக்கிர பகவான் வந்து நமக்கு கெட்டது பண்ணுறவர் இல்லையா அந்த சூரிய திசைக்கு. அப்போ சுக்கிரன்னா என்ன, ஆடைகள், துணிமணிகள், அழகு பொருட்கள், லிப்ஸ்டிக்கு, பெண்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம், இந்த ஐட்டம்ஸை பெண்கள், சுக்கிரன்னா யாருன்னா இளம் வயது பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், இந்த பெண்களுக்கு அந்த மேக்கப் ஐட்டம்ஸை தானமாக கொடுங்க. இந்த தானமாக கொடுக்கும்போது சுக்கிரன் என்னவார், உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போயிடுவார். சரிங்களா? அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தானே சுக்கிரன் பிரச்சனை. அப்போ அவங்களுக்கும் சுக்கிரன் நல்லது பண்ணுவார், உங்களுக்கும் தாக்கத்தை குறைச்சிருவார். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த கெட்டது பண்ணக்கூடிய கிரகத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண்கள் இருக்கு இல்லையா, மொபைல் எண்கள் 10 எண்கள் இருக்கும். இந்த 10 எண்களில் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய எண்கள் யார் யாரோ அந்த தசாபுத்தியில் அந்த எண்களை அதிகமாக வைங்க. ஏடிஎம் பின் நம்பர், ஃபோன் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி உங்களுடைய நல்லது பண்ணக்கூடிய எண்களுக்கான எண்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த கிரகங்கள் வந்து தனித்தனியாக ஆக்டிவேட் ஆகும். கிரகங்கள் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கான நற்பலன்கள் அப்படின்றத அந்த கிரகங்கள் கொடுத்துரும். இன்றைக்கி கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக ஆக்டிவேட் பண்ண தெரியாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோக்குறாங்க. ஒரு தேஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது தேஞ்சு பிஞ்சு ஒன்றுத்துக்கு இல்லாமல் போகிற வரைக்கும் அந்த செருப்பு அப்படியே தான் இருக்கும். அப்படி பண்ணவே கூடாது. கிரகங்களை சரியான நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய பிறந்த நாள்னு ஒன்று கொண்டாடுறோம். அந்த பிறந்த நாளும் நம்ம எதை வச்சு தான் கொண்டாடுறோம், எண்களை வச்சு தான் கொண்டாடுறோம். அந்த எண்கள் தான் கிரகம். அந்த கிரகத்தை நாம் என்ன பண்ணணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து February 14 நான் பிறந்தேன்.
February 14 அப்படின்னா 14 அந்த February 14 இங்கிலீஷை எடுக்கக்கூடாது, தமிழில் எடுக்கணும். தமிழில் என்ன வருதோ, நான் பிறந்த தேதி என்னவோ அந்த தேதியில் தான் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடணும். ஏன் அந்த தேதியில் கொண்டாடுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இங்கிலீஷில் கணக்கு போட்டு பாருங்கள், நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் இருந்த தமிழ் தேதி வேறையாக இருக்கும், இன்றைக்கி கணக்கு போட்டிங்கன்னா தமிழ் தேதி மாறி வரும். அப்போது நீங்கள் வேறு நாளில் பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது உங்கள் பிறந்தநாளை விட்டுட்டு வேறு ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறது சரியாக தப்பா? ஸோ அப்போ உங்களுடைய ஒரிஜினலான தமிழ் தேதி என்னவோ அந்த தேதியில் பிறந்தநாளை கொண்டாடணும். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நற்செயல்களை செய்யணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5ஆம் தேதினா குரு, வியாழக்கிழமை நாளில் அவங்க பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வியாழக்கிழமை நாளில் அவங்க சரியான முறையில் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறை வழிபாட்டுடன் தான தர்மத்துடன் இருந்தாங்க அப்படின்னா அந்த குரு பகவான் வந்து அவரை காப்பாற்றிடுவார், எப்படினாலும் காப்பாற்றிடுவார். ரெண்டாவது, அந்த எண்ணுக்கான கிரகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிறந்த தேதிக்கான கிரகம். இப்போ 5ஆம் தேதினா அதுவும் குரு தான். இப்போ வேறு டேட் வச்சுக்கலாம் அப்படின்னா 3ஆம் தேதினு வச்சுக்கலாமே. இப்போ 3ஆம் தேதி அப்படின்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான்னா யார்? முருகர் வழிபாடு. அப்போது வியாழக்கிழமை நாளில் முருகர் வழிபாடை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கான வெற்றிகள் அப்படின்றது தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். தொழிலினுடைய மந்த நிலைமைக்கு ஜாதகத்தில் பல்வேறு நிலைமைகள் காரணமாக இருக்குது. அதில் அந்த நல்ல கிரகங்களை வந்து நம்ம அதிகமாக ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அந்த தீய கிரகங்களோட ஆக்டிவேஷன் குறைஞ்சி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன விதிகள். ஸோ இந்த விதிகளை நம்ம சரியாக பின்பற்றணும் அப்படின்னா நாம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடையலாம். அதே மாதிரி வண்டியினுடைய எண்கள், இப்போ யாராவது புது வண்டிகள் யாராவது வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2500 3000 கொடுத்தா நம்பர் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம். அதில் இப்போது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை ஆரம்பிக்குது. இந்த சனி தசை வந்து ஜாதகத்தில் எனக்கு நல்லா இருக்கார், நல்லது பண்ணுற நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து அதை நான் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த புது வண்டியை வாங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கான நல்ல நம்பர் எதுன்னு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பர்ஸ் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வாங்கி அந்த வண்டி நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 19 வருஷத்துக்கு அந்த சனி தசை தான் இருக்க போகுது. அந்த சனி தசையில் அந்த 19 வருஷமும் நீங்கள் டோல்கேட்டுக்கு போகும்போதும் சரி, பார்க்கிங் போகும்போதும் சரி, டோக்கன் எழுதும்போதும் சரி, வண்டி நம்பர் கேட்டால் அந்த வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 85 சொல்ல தான் போகிறீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்லது செய்யும். ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவோடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் சரவணபவ பரணிபாரதி ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.